ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சுவையில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனி எப்போதுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் 1,5 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த காரம் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினாவில் பாதி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நம்ம அரைச்சி மீன் வறுவல் செய்யும்போது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து மசாலா நம்ம அரைச்சி செய்யும்போது மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படல. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம மசாலா அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் மசாலா மீனில் ஒட்டி பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நான் இந்த ரெசிபிக்கு ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக பிளந்துட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா படுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எலுமிச்சை சாறு சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்காம செஞ்சுருக்கேன். மசாலா அப்ளை பண்ணி முடித்ததும் இதை அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தோசை தவா தான் எடுத்திருக்கேன். ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக. எண்ணெய் சூடானதும் நம்ம மீன் சேர்த்துடலாம். இந்த தோசை தவா மண்ணில் செஞ்சது தான். நான் சீசனிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் இருக்கிற இடத்துல நம்ம மீன் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மீனையும் நான் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.